Luxurious. இது நம்ம ஃபேமிலி. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு விட்டன. பழைய வரி பாக்கிகளை கேட்டு அவ்வப்போது வருமான வரித்துறையின் நோட்டீஸ் தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியே எதிரணியில் நிற்கிறது. இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் வயநாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கல்பெட்டா பகுதியிலிருந்து திறந்தவெளி வாகனத்தில் பயணித்தார். சாலையே தெரியாத அளவிற்கு தொண்டர்களும் பொதுமக்களும் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். பேரணியின் போது ஜெய் ஜெய் ராகுல் காந்தி, டவுன் டவுன் நரேந்திர மோடி என்ற முழக்கங்களும் ஒலித்தன. அப்போது பேசிய ராகுல் காந்தி, வயநாடு தனது வீடு என்றும் வயநாட்டு மக்களே தன் குடும்பம் என்றும் கூறினார். அனைத்து பிரச்சனைகளிலும் வயநாட்டு மக்களுடன் இருப்பேன் என்றும் அவர் உறுதியளித்தார். சகோதரி பிரியங்கா காந்தியுடன் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் தனது வேட்புமனுவை ராகுல் காந்தி தாக்கல் செய்தார். கடந்த 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று வயநாடு தொகுதி எம்பியானார் ராகுல் காந்தி. மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடும் அவருக்கு இந்த முறை தேர்தல் களம் சற்று கடினமாகவே உள்ளது. காரணம், தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் தனித்தனியாக தேர்தலை சந்திக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிடுகிறார். அதே சமயம் பாஜகவின் மாநில தலைவர் சுரேந்திரனும் வயநாடு தொகுதியில் களம் காண்கிறார். வயநாட்டு மக்களிடமிருந்து கடந்த 5 ஆண்டுகளாக அன்பையும் பாசத்தையும் அதிக அளவில் பெற்றதாக குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, மீண்டும் இந்த அழகிய இடத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதில் பெருமை எனவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பரப்புரை பயணத்தையும் ராகுல் காந்தி உறுதி செய்துள்ளார். திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் நிலையில் வரும் 12ஆம் தேதி ராகுல் காந்தி தமிழ்நாடு வருகை தருகிறார். நெல்லையிலும் கோவையிலும் பரப்புரையில் அவர் பங்கேற்கிறார். 12ஆம் தேதி கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. Luxurious. இது நம்ம ஃபேமிலி.